பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன். அதுலயே இந்த சீரிஸ் இருக்கே, அதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் தயாரா இருந்தேன். ருக்கெண்டோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுட்டேஜ் எல்லாம் டீடைலா கொடுக்க முடியாது, மன்னிக்கணும், காப்பிரைட் கொடுத்து விட்டுறாங்க. ஏன் இந்த ருக்கெண்டோ வந்து டிஃபரெண்ட் ஆகுது? ஏன் மற்ற பவர் ரேஞ்சர்ஸ்ல இருந்து நம்ம ருக்கெண்டோ வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆகுதுன்னா, அதுல யூஸ் ஆஃப் வெப்பன், உரையாடல் நிகழும், வெப்பனோட உரையாடல்கள் நிகழும். ஹீரோ நம்ம கெனிச்சின்னு நினைக்கிறேன், அவரு அப்பதான் அந்த ஊருக்கு வர்றாரு. வரக்குள்ளேயே ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு சாவடிச்சு இருக்கு எல்லாத்தையும். இந்த சீரீஸ்ல சம்மரி என்னன்னா, மேல உள்ள உலகத்துல உள்ள ஒரு டிராகன், ஒரு டீமன் நினைக்கிறேன், அது வந்து நம்ம மக்களோட பயத்தை உணவா கொண்டு அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அது வளர்ச்சி அடையுது. கீ இதுக்கு மெயினானதே கீ. இந்த சீரீஸ்க்கு ஹீரோஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைகிறதோ இல்லாட்டி வில்லன் வந்து கிரியேட் ஆகுறதோ எல்லாமே இந்த கீ அடிப்படையா வச்சு தான் இது நகருது. இந்த ஒரு காரணம் போதும் மொத்த பவர் ரேஞ்சர்ஸ்ல இருந்து நம்ம ருக்கெண்டோ வந்து வேறுபடுறது. 3 பேர் இருப்பாங்க, அந்த 3வது ஆள் நடுவுல தான் வருவான். பிரதானமானது வந்து நம்ம ஹீரோ தான். ஹீரோவுக்கு தான் அந்த ஸ்வோர்டு கிடைக்கும். அந்த ஆப்ரேட் பண்றவங்க வந்து ஒரு கீயா கொடுப்பாங்க, உருவாக்கி அதுக்கப்புறம் அவன் கலெக்ஷன்ல வச்சிருப்பான். சைட்ல அந்த சுத்திரமாய் ஒன்று இருக்கும். ஃபயர், தண்டர், வாட்டர், ஐஸ், ஒரு கீயை போட்டவனைக்கும் ஒரு பவர் அன்லாக் ஆகிற மாதிரி நல்லா இருக்கும். அப்பலாம் அது வந்து டிராகன்